அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 100 நாட்களில் திருமண தடைகளை நீக்கி திருமண வரம் அருளும் திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 100 நாட்களில் திருமணம் சார்ந்த அனைத்து தோஷங்களையும் நீக்கும் திருப்பைஞ்சிலி கோயில் பற்றியும் இந்த கோவிலில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கும் புகழ்பெற்ற மிகவும் பழமையான கோயில்தான் திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் ஆலயமாகும். ஜிலி என்றால் சாமானிய மனிதர்கள் உண தகுதியற்ற இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும் கல்வாழை எனப்படும் அரிய வகை வாழை மரத்தின் பழமாகும். இந்த கல்வாழை மரம்தான் இந்த திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் கோவிலின் தல விருட்சமாக இருக்கிறது. இங்கிருக்கும் வாழை மரங்கள் நிறைந்த தோட்டம் நீலிவனம் என அழைக்கப்படுகிறது. திருமணம், அதாவது 100 நாட்களில் திருமண தடை மற்றும் திருமணம் காலதாமதமாகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு திருமணம் 100 நாட்களில் விரைவாக நடைபெறச் செய்யும் சிறந்த பரிகார தலமாக இது விளங்கி வருகிறது. புராணங்கள் படி இந்த கோவிலில் சப்த கன்னிமார்கள் பார்வதி தேவி குறித்து தவமறியற்ற போது அவர்கள் காட்சி தந்து பார்வதி தேவி சப்த கன்னிமார்களையும் கோவிலில் கல்வாழை எனப்படும் அதிசய வாழை வடிவில் இருந்து வழிபடுவரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்குமாறு அருள் கொடுத்தார். எனவே திருமண தடை மற்றும் கால தாமதமாக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த தெய்வீக வாழை மரங்கள் செய்யப்படும் பூஜை சடங்குகளால் சப்த கன்னியர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று உடனடியாக 100 நாட்களில் திருமண தோஷம் நீங்கப்படுகிறது. திருமண தடை மற்றும் தாமதமாகும் ஆண் மற்றும் பெண்கள் இந்த திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை என்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பரிகாரம் செய்வது சிறப்பாகும். சீக்கிரம் திருமணம் நடக்க விரும்பும் ஆண்கள் மற்றும் பெண்கள் திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் கோவில் திருமண தடை பரிகார பூஜைகளுக்கு தொகையை செலுத்தி ரசீதை பெற்றுக் கொள்ள வேண்டும். பின்பு நிர்வாகத்தால் இப்பரிகார பூஜைகள் நியமிக்கப்பட்டு ஆர்ச்சகர்கள் வழிகாட்டிகள் மூலம் நமக்கு கூறும் முறைப்படி பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும். பூஜை முடிந்த முன்பு நமக்கு பரிகார பூஜை செய்ய உதவி புரிந்த ஆர்ச்சகர் வழிகாட்டிற்கு தட்சணை அளிப்பது நல்லதாகும். இந்த பூஜை சடங்குகள் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணிக்குள்ளாக செய்து முடிப்பது சிறந்ததாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த திருப்பைஞ்சிலி கோவிலுக்கு வாருங்கள். கண்டிப்பாக 100 நாட்கள் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இதுவே அந்த ஊர் மக்களின் ஆன்மீக கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக திருப்பைஞ்சிலி கோவிலுக்கு இருக்கும் இந்த திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் விரைவாக திருமண தடை நீங்கி கைகூடாக அருள்பாலிக்கும் திருச்சி திருப்பைஞ்சிலி ஸ்ரீ நீலிவனேஸ்வரர் கோவில் சிறப்புகள் மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே இருக்கிறது. திருச்சி மாவட்டம் என்றாலே ஆன்மீக கோவில்கள் அதிகமாக இருக்கும். இங்கு பல்வேறு தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யும் ஆன்மீக தலங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் திருப்பைஞ்சிலியில் உள்ள நீலிவனேஸ்வரர் ஆலயமாகும். அந்த திருத்தலத்தை பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். காவிரி வடக்கரையில் பாடல் பெற்ற தலங்களில் 6வது கோவிலாக 61வது கோவிலாக விளங்குவது இந்த திருப்பைஞ்சிலி அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உடனுரை நீலிவனேஸ்வரர் திருக்கோவிலாகும். இந்த கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது திருமண தடையை நீக்குவதற்கு பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கும் முன்னதாகவே இந்த திருக்கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன், மகேந்திர பல்லவவர்மன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவிலாகும். 7 கன்னிமார்களும் பிராமி மகேஸ்வரியும் கௌரிமா, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய திருமண மரம் வேண்டி இவ்விடத்தில் தவம் செய்ததாகவும் அப்போது பார்வதி அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வரம் அளித்ததுடன் வாழை மர வடிவில் அந்த கோவிலை குடிகொண்டதாகவும் வரலாறுகள் கூறுகிறது. பின்னர் அந்த வனத்தின் மத்தியில் சிவன் லிங்கன் வடிவில் சுயம்பாக எழுந்தள்ளி இருப்பது மிக சக்தி வாய்ந்ததாகும். முக்கியமாக இந்த கோவில் செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம் மற்றும் திருமண தடைகள் நீங்கும் ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது. முக்கியமாக 100 நாட்கள் திருமண தடையை நீக்கி அவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவது இதன் ஒரு சிறப்பாக இருக்கிறது. எனவே திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்களோ அல்லது பெண்களோ இந்த ஆலயத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து அங்கு இருக்கும் கல்வாழை பரிகார பூஜையை நிறைவேற்றினால் அவர்களுக்கு கண்டிப்பாக 100 நாட்களில் திருமணம் நடக்கும் என்பது பல ஆண்டு காலமாக ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. கல்வாழை மரத்தில் மாங்கல்யத்தை கட்டி பரிகாரத்தை நிறைவேற்றுபவர்கள் மேலும் திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் தம்பதிகளாக வந்து அந்த பூஜை செய்வார்கள்.
இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பரிகார பூஜை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டமானது அதிக அளவில் இருக்கும். இங்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்து இந்த திருமண பரிகார பூஜையை நடத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு கல்வாழை பரிகார பூஜை பொருட்கள் இங்கு திருச்சி கோவிலில், அதாவது இந்த திருக்கோவிலில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகின்றன. எனவே இதற்கான தொகையை செலுத்தி அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கோவிலுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அது என்னவென்றால், இந்த கோவிலில் யமதர்மனுக்கும் இன்று தனிச்சன்னதி உள்ளது. திருக்கடையூர் தாம் கல்லால் அதாவது திருக்கடையூரில் தாம் காலால் உதைத்தமையால் இறந்த யமதர்மனுக்கு இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப அளித்த கோவில் இது என கூறப்படுகிறது. மேலும் தைப்பூச தினத்தில் யமதர்மனுக்கும் சிவபெருமான் உயிர் எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியதால் இங்குள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறார். முக்கியமாக கடன் பிரச்சனையால் இருப்பவர்கள் மற்றும் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த சன்னதியில் வந்து வழிபட்டால் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மிக சிறப்பு வாய்ந்தது திருமண தடையை போக்குவதில் வல்லமை கொண்ட திருத்தலமாகும். மேலும் சனிக்கிழமையில் இந்த சன்னதியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தமிழகத்தில் உள்ள பல்வேறு குடைவரை கோவில்கள் ஒன்று இந்த நீலிவனேஸ்வரர் கோவிலாகும். இக்கோவில் சித்திரை திருவிழா மிக சிறப்பு வாய்ந்த திருவிழா ஆகும். ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. இது வெகு விமர்சையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று அப்புறம் திருக்கடமுது பெருவிழா நடைபெறுத்தப்படுகிறது. இந்த கோவில் சனீஸ்வரனுக்கு அதிபதியான யமன் சன்னதி இருப்பதால் நவகிரகங்கள் கிடையாது. மேலும் இந்த கோவில் 5 பிரகாரங்களையும் ராவன் திருவாயில் கோபுரமும் மொட்டை கோபுரம் ஆகியவை அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு உள்ளேயும் கோவிலுக்கு வெளிப்புறத்திலும் சப்த தீர்த்தம், சாலத தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அப்பர் தீர்த்தம், மணிக்கர்ணகை தீர்த்தம் என்று 7 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு இருக்கும் இறைவனை தரிசிக்க நாம் படிக்கட்டுகளில் இருந்து கீழே இறங்கி சென்று தரிசிக்க வேண்டும். எனவே பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருத்தலம் ஒரு வரலாற்று சின்னமாகவும் இருக்கிறது. அதேபோன்று திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த தலத்திற்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக எடுத்துக்கொண்டு அதனை முடிவெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் நீலிவனேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக வாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.